மல்லி ஒரே செகண்டில் வாழ்க்கை மாறின மாதிரி விஜயோடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக மாறி போச்சு. மல்லி அன்னைக்கு அவ்வளோ தூரம் விஜய்கிட்ட கையெடுத்து கும்பிட்டாங்க. விஜய் ப்ளீஸ் விஜய் கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோங்க, அவசரப்பட்டு கையெழுத்து போடாதீங்க அப்படின்னு மல்லி அவ்வளோ தூரம் கெஞ்சினாங்க. ஆனால் நம்ம விஜய் எதையுமே காலாங்காமல் அக்கா பண்ணுறது எல்லாமே சரிதான், அக்கா தான் மேலே அவ்வளோ அன்பு மரியாதை வச்சுருக்கா, கண்டிப்பாக அக்கா எனக்கு துரோகம் பண்ண மாட்டா, நீ தாண்டி என்னை கெடுக்க வந்திருக்க, என் வாழ்க்கையை நாசமாக பண்ணுறது காரணம் நீ தான் அப்படின்ற மாதிரிலாம் மல்லியை கண்டபடி பேசிட்டு நம்ம விஜய் அன்னைக்கு போட்ட ஒரு கையெழுத்து அவர் தலையெழுத்தையே ஒட்டுமொத்தமாக மாற்றும் அப்படின்னு அன்றைக்கி எதிர்பார்க்கல. ராஜேஸ்வரி விஜயை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளும்போது அந்த உளுந்த ஒரு செகண்டில் விஜயோடைய நினைவில் இது எல்லாமே வந்து போகுது. நாம் எவ்வளோ பெரிய முட்டாளான் இருக்கோம் அப்படிங்கிறது இன்றைக்கி தான் நமக்கு புரியுது. ஆனால் மல்லி உண்மையாலுமே நம்மளை இந்த சூழ்ச்சிலேருந்து காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டா, எவ்வளோ அசிங்கப்பட்டா. ஆனால் அது எல்லாத்தையுமே நாம் கொஞ்சம் கூட மதிக்காமல் அவளை போய் துன்புறுத்தணும், கஷ்டப்படுத்தணும். அதுக்கான பலன் இன்றைக்கி நம்ம அனுபவிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம விஜய் ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் என்னதான் விஜய் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணாலும் நம்ம மல்லி விஜய் ஏஞ்சிரிங்க விஜய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏஞ்சிரிங்க முதல்ல. ராஜேஸ்வரி ஆமாம், அவன் கீழே விழுந்தானா இவன் தூக்கி விட்டுருவான், தூக்கி விட்டா அவன் ஏஞ்சிருவான். ஏய் ராஜேஸ்வரி இங்கே பாரு, கெட்டவங்க என்றைக்குமே ஜெயிச்சது கிடையாது. ஆண்டவன் ஆரம்பத்தில் இந்த மாதிரி தான் அதிகமாக கொடுப்பான், சந்தோஷப்படுவேன், ஆனால் கடைசியில் அவனை கொண்டு போய் பாதாளக்குள்ளே தள்ளி விட்டுருவார். அதே மாதிரி ஒரு நாள் நடக்கும்டி, என் புருஷனை நீ ஏமாற்றி சொத்தெல்லாம் அவன் பேருக்கு மாற்றிருக்க, அவ்வளோதானே, ஒன்றும் சொந்தமாக சம்பாரிச்சு இல்லையே, நாங்கள் ஒன்றும் தோற்று போயிடலையே. இங்கே பாரு, இப்போதைக்கு உனக்கு நேரம் நல்லாயிருக்கு, அதனால் என் புருஷன்றது சொத்தை நீ ஏமாற்றி வாங்கிட்ட, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் எப்படி என் புருஷனது ஏமாற்றி வாங்கினியோ அதே மாதிரி இதே நாள் அடுத்த வருஷம் வரத்துக்குள்ளே வாங்கிட்டேருந்து எல்லாத்தையும் திரும்பவும் என் புருஷன் பேருக்கே மாற்றுவேன், மாற்றி கொடுத்துட்டு இதே மாதிரி இதே வீட்டுக்குள்ளே நாங்கள் வருவோம். வரும்போது ஒன்றை இதே மாதிரி என் புருஷன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவார். அப்போ நீ வந்து எங்கள்கிட்ட கெஞ்சுவ, அதுக்கான காலம் வருண்டி, அந்த காலத்தை வர வைக்காமல் இந்த மல்லி விட மாட்டேன் அப்படின்னு மல்லி சபதம் போடுறாங்க. ராஜேஸ்வரி உடனே ஏய் இங்கே பாரு, இது என் வீடு, இங்கே என்ன இதுக்கப்புறம் நீ பேசவே கூடாது, கிளம்புல. அவனை அழைச்சிக்கிட்டு போ, தெரு ஓரம் போ, அங்கே 4 பேர் உட்காந்துருப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து உட்காந்து பிச்சை எடுங்க, அதுக்கு தாண்டி லாய்க்கு நீங்கள் வாரஞ்சி உள்ளே போகலாம் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. விஜய் பயங்கரமாக அழுகிறாரு. ஆனால் மல்லி விஜய் அழாதீங்க விஜய், நான் சொல்கிறேன்ல, நான் சொல்கிறத கேளுங்க விஜய், நீங்கள் வாங்க விஜய், என்னை மன்னிச்சிரு மல்லி, நான் போய் தப்பு பண்ணிட்டேன் மல்லி அப்படின்னு விஜய் புலம்புறாரு. விஜய் அதை தவிர எதுவுமே பேசவே இல்லை. மல்லி விஜயை பார்த்து விஜய் நான் சொல்கிறத கேளுங்க விஜய், நீங்கள் வாங்க நம்ம முதல்ல போகலாம் அப்படின்னு சொல்லி வெளியில் அழைச்சிட்டு போகிறாங்க. அரைஞ்ச உடனே மல்லி நம்ம நேராக ஸ்டேஷனுக்கு போகலாம், போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். என்ன கொடுக்க போகிறீங்க கம்ப்ளைண்ட்டு? ஏங்க இப்போ என்ன, கோர்ட்டுக்கு முந்தானத்து தானே போனீங்க, முந்தானத்து தான் விஜய் சார் கையெழுத்து போட்டிருப்பாரு, அவ்வளோதானே. ஆனால் முந்தானத்து கையெழுத்து போட்ட பத்திரத்தை அதுக்குள்ளே இந்நேரம் அவங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கொண்டு போய் பத்திரம் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி சனிக்கிழமைங்க, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இதுக்கப்புறம் அவங்க பத்திரம் பண்ணணும்னா திங்கக்கிழமை தான் பண்ண முடியும். அதனால் நம்ம இன்றைக்கி ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அந்த கம்ப்ளைண்ட்டை வச்சு இந்த டாக்குமெண்ட் எதையுமே ரெஜிஸ்டர் பண்ணாமல் பார்த்துக்கலாம். இது மூலிமா இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை கொஞ்சம் ஒத்தி வைக்கலாம். நம்மள்ட்ட வீடியோ ஆதாரம் இருக்குது, அந்த ராஜேஸ்வரி ஏமாற்றி தான் கையெழுத்து வாங்கியிருக்கா அப்படின்னு அவள் வாயிலே சொன்ன ஆதாரம் இருக்குது. இதெல்லாம் வச்சு நம்ம கண்டிப்பாக சொத்து அவள் பேருக்கு மாறாமல் காப்பாற்ற முடியுங்க. நான் சொல்கிறது கேளுங்க, அவங்க கையெழுத்து வாங்கினது 2 பத்திரம் தானே, அந்த 2 பத்திரத்தில் விஜய்சாருடைய எல்லா சொத்தையும் அவங்க பேரில் மாற்றிருக்க வாய்ப்பு இல்லைங்க. வாங்க நம்ம உடனே ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு சொல்ல உடனே கிளம்பினா ஸ்டேஷன் போகிறாங்க. ஸ்டேஷனில் போயிட்டு இது மாதிரி அவங்க தெரிஞ்ச போலீஸ் ஸ்டேஷனில் இதுமாரி நம்ம மல்லி நடந்தது சொல்கிறாங்க. சார் ஏற்கனவே ஒரு 10 நாளாக இதே பிரச்சனை வீட்டில் போயிட்டு இருந்துச்சு, இங்கே பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள், அவங்க அக்கா தான், ஆனால் அவங்க அக்கா சொத்துக்காக சொந்த தம்பியவே ஏமாற்றிருக்காங்க. இது அவங்களே அவங்க வாயில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். அதனால் அவங்க 2 பத்திரத்தில் தான் கையெழுத்து பண்ணியிருக்காங்க, தவிர வேறு எதையும் கையெழுத்து வாங்கலை. அந்த 2 பத்திரத்தையும் அதுக்குள்ளே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கொடுத்து எப்படியும் மூவ் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஆள் இருந்தாங்கன்னா கொஞ்சம் எங்களுக்காக இதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை அப்படி மாறாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே வந்து ஆக்ஷன் எடுங்க சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு கெஞ்சுறாங்க. உடனே அந்த இன்ஸ்பெக்டரும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மூலியமாக செக் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே நம்ம விஜயோட லாயர் வந்துடுறாரு, அவரும் செக் பண்ணுறாரு. செக் பண்ணதில் அந்த ஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ராசஸில் இருக்குது. அவங்க திங்கக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக இதோடைய சொத்து எல்லாமே அவங்க பேருக்கு மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இன்னும் மாறல, உடனே வந்து ஆக்ஷன் எடுங்க சார், இது ஒரு காரணமாக வச்சு அவங்களை ஆக்ஷன் எடுங்க. திங்கக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை இவங்க ரிஜிஸ்டர்ஸ் போனால் தானே இவங்க பேர் எல்லாத்தையும் மாற்ற முடியும். இப்போ விஜய் மட்டும் எழுதி கொடுத்துருக்காரு, அதுவும் அவர் சுயநினைவில் எழுதி கொடுக்கல, அவரை மிரட்டி தான் எழுதி கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு போலி வழக்கில் அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணுங்க சார் அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. சரின்னு இன்ஸ்பெக்டரும்
அதே மாதிரி போலியா அவரை ஏமாற்றி அவருடைய சுயநினைவு இல்லாத நேரத்தில் அவர் சொத்தெல்லாம் எழுதி வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. வக்கீல் அவருடைய எஃப்ஐஆர் காப்பி வாங்கிக்கிறாரு. வாங்கிக்கிட்டு நேரம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறாங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஆள் இல்லை. ஆனால் அந்த ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஆட்களை பார்த்து இது மாதிரி விஜய் குரூப் ஆஃப் கம்பெனியுடைய எம்டிகிட்டேருந்து அவங்க அக்கா அவருக்கே தெரியாமல் கையெழுத்து வாங்கி அவர் சொத்து எல்லாத்தையும் அவங்க பேருக்கு மாற்ற போகிறாங்க. நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் யாரும் இருந்தாலும் சரி, இந்த சொத்தை அவங்க பேரில் மாற்ற விடாதீங்க. அதோட அவர் இப்போது அவங்க அக்கா பேரில் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அதுக்கான எஃப்ஐஆர் காப்பியும் இருக்குது அப்படின்னு இங்கே நம்ம விஜய் சார் இருக்காரியா, விஜய் அவருடைய வக்கீலாம் சேர்ந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பணமும் கொடுக்குறாங்க. கொடுத்து நாளைக்கு ஆட்கள் வந்தால் எங்களுக்கு உடனே கால் பண்ணுங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போவோம். இன்ஸ்பெக்டர் நேராக வீட்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு வரவும் ராஜு ஒன்றும் எதிர்பார்க்கல. என்ன சார் எதுக்கு இப்போ நான் சொல்லியிருக்கீங்க? என்ன சொன்னான்? அவன் சொத்தம் நான் ஏமாற்றிட்டேன் அப்படின்னு சொன்னானா? இங்கே பாருங்கள் சார், அவன் சுயநினை உடனே எழுதி கொடுத்துருக்கான் பத்திரத்தில். சொத்துலாம் என் பேரில் மாறிடுச்சு. இதுக்கப்புறம் சும்மா அவன் சொல்கிறான்னு நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க சார். மேடம் ஒரு நிமிஷம் இருக்குது மேடம், இது நீங்கள் பேசுகிற வீடியோ ஆதாரம் இருக்குது. இதில் நீங்கள் அவரை ஏமாற்றி தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு ப்ரூஃப் இருக்குது மேடம். என்ன சார் நீங்கள் போலீஸாக இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதா? வெறும் வீடியோ ஆதாரத்தை வச்சு நீங்கள் என்ன சார் பண்ண முடியுங்களா? புரியுது மேம், இல்லைன்னு சொல்ல. அது மட்டும் இல்லை, நாங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயும் பேசிட்டோம். உங்களுடைய ஃபைல் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கே தவிர இன்னும் நீங்கள் அதை கையெழுத்து போட்டு உங்கள் பேருக்கு டோட்டலாக மாறல. அதுக்குள்ளேயே இவர் கேஸ் கொடுத்துருக்காரு. இந்த கேஸை விசாரிக்க வேண்டியது என்னுடைய கடமை. டோட்டலாக ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் உங்கள் பேரில் பத்திரம் மாறிடுச்சுன்னா அதுக்கு மேலே இதை பற்றி நாங்கள் பேச தேவைப்படக்கூடாது. நாங்கள் இப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பேசி தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும் ராஜு ஷாக்காக வராங்க. உடனே விஜயோட வக்கீல், என்ன மேடம் ஷாக்கிங்காக இருக்கா? நாங்கள் எல்லாம் பேசிட்டோம். இப்போ உங்கள் மேலே கேஸ் போட்டிருக்கோம். அதுவும் இந்த சொத்து மேலேயே கேஸ் போட்டிருக்கோம். அதனால் இதுக்கப்புறம் இந்த சொத்து உங்கள் பேருக்கு மாறத்துக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கு விஜய் சார் மனசு வச்சா மட்டும் தான் உண்டு. அதனால் நீங்கள் வாங்கின சொத்து எல்லாத்தையும் நீங்களாகவே எழுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதிகபட்சம் நீங்கள் ஜெயிலுக்கு போகாமல் இருக்கலாம். இல்லை அதெல்லாம் முடியாது, நான் எப்படியும் பணத்தை கொடுத்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் என் பேர் சொத்தெல்லாம் மாற்றிடுவேன் அப்படின்னு நினச்சின்னு வச்சுங்களேன், அது உங்களுடைய முட்டாள்தனமாக இருக்கும். எப்படி விஜய் ஏமாந்து பண்ணாரோ அது மாதிரி நீங்களும் கடைசியில் ஏமாந்து போவீங்க. அப்புறம் இந்த கேஸு விஜய் சாருக்கு சாதகமாக அமைஞ்சு அப்புறம் உங்களுக்கு தான் 5 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் சொத்து மோசடி வழக்கு அப்படின்னு பதிவு பண்ணி உங்களுக்கு தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு ரஞ்சி யோசிக்கிறாங்க. ஆஹா, ராஜ்யமாக மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம இவங்க கூட இருந்தால் நம்மளும் தான் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு. ஐயோ மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் எதுவும் பண்ணலை. நான் சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். இந்த ராஜ்யமாக தான் எல்லாத்துக்கும் காரணமே. நான் வேண்டாம் தான் சொன்னேன், ஆனால் அவன் கேட்கல. நான் இருக்கேன் மாமா, உங்களுக்கு சப்போர்ட்டாக நான் இருக்கேன். கோர்ட்டுக்கு போனால் நான் வந்து சாட்சி சொல்கிறேன். ஆமாம் இவங்க தான் வேணும்னு மாமா ஏமாற்றி இப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் மாமா சாட்சி அப்படின்னு ரஞ்சி அப்படி விஜய் காலை பிடிச்சிட்டு அழுகுறாங்க. ராஜி சுத்தமாக எதிர்பார்க்கல. ரஞ்சி என்னடி பண்ணுற? போதும் நிப்பாட்டுங்க ராஜிமா, நீங்கள் பண்ணத்துக்கெலாம் அமைதியாக இருந்தானா ஏதோ வழி இல்லை. நீங்கள் இவ்வளோ பெரிய கிரிமினலாக இருப்பீங்க யோசிக்கல. நாளைக்கு எனக்கு எதனா பிரச்சனை தருமோ தான் நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் நீங்கள் மாமாவே வீட்டோட வெளியே அனுப்புவீங்கன்னு சத்தியமாக யோசிக்கல. மாமா என்கிட்ட சொன்னது வேறு, அவங்க பண்ணுறது வேறு மாமா. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், தப்பு தான். ஆனால் அதை நிறைவேற்றி தரேன்னு சொல்லி தான் என்கிட்ட சொன்னாங்க. நானும் அவள் தான் அவங்க கூட இருந்தேன் மாமா. ஆனால் லாஸ்ட்டில் சொத்தெல்லாம் ஏமாற்றிட்டு உங்களை வீட்டோட துரத்துவாங்கன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு ரஞ்சி அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுறாங்க. உடனே வக்கீலும், பார்த்தீங்களா மேடம், இவங்களால உங்கள் கூட இருந்த அவங்களும் இப்போ உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறிட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் படித்தவங்க தான், உங்களுக்கே நான் தெரியும். நீங்களாகவே அந்த பத்திரத்தை கிழிச்சு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது. இல்லை அப்படின்னா இவங்க சாட்சியே போதும், உங்களை கண்டிப்பாக 5-10 வருஷம் உள்ள தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல ராஜி வழி இல்லாமல் அந்த பத்திரத்தை கிழிச்சு போகிறாங்க. கிழிச்சு போடுறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய லாயருக்கும் கால் பண்ணி, நான் உங்கள்கிட்ட ஒரு காப்பி கொடுத்தேன்ல, அந்த காப்பிலாம் கிழிச்சு போட்டுருங்க, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் நாளைக்கு போக வேணாம் அப்படின்னு. ஏன் மேடம் என்னாச்சு? சொல்கிறது மட்டும் செய்யுங்க சார் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. விஜய் உடனே, சூப்பர் மல்லி, நீ மட்டும் எனக்கு ஆதரவாக இல்லைனா இன்றைக்கி இதெல்லாம் நடந்திருக்காது. என்ன சொன்ன? இது உன் வீடா? உன் வீட்டை விட்டு நாங்கள் வெளியே போகணுமா? இங்கே பாடி, நான் தான் சொன்னேன்ல, கண்டிப்பாக இறந்த சொத்துலத்தையும் மீட்டு திரும்ப என் புருஷன்கிட்ட கொடுப்பேன் அப்படின்னு கொடுத்துட்டேன்டி. இப்போ என்ன பண்ண போகிறேன்? இதுக்கு மேலே உனக்கு தானே இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதியும் இல்லை, இடமும் இல்லை, வெளியே போடி போல அப்படின்னு நம்ம விஜய் அப்புறம் மல்லி 2 பேருமே அதே ராஜியை கழுத்தை பிடிச்சி வீட்டு தெரு முனைக்கு வந்து கொண்டு வந்து தள்ளி விடுறாங்க. ராஜி ஓடி கீழே விடுவாங்க. விஜய், நான் உன் அக்காடா, போதும் நிப்பாட்டு. ஏன் இப்போ தான் அக்கா தெரிஞ்சா? உன்னை இதுக்கப்புறம் என் வாழ்க்கையிலே பார்க்க விட நினைக்கிறேன். உன்னை பார்த்தாலே அருவருப்பா இருக்கடி அப்படின்னு விஜய் மல்லி 2 பேரும் கார் திப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ராஜி, நல்லா ஏமாந்து போயிட்டோம், லாஸ்ட்டாக தோற்று போயிட்டோமே அப்படின்னு வேதனையோட அழுதுகிட்டு அங்கேருந்து எஞ்சி போகிறாங்க.